வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ மகாலட்சுமி வாஸ்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான 19th பிளான். ஆல்ரெடி 18 பிளான்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் ஆட் பண்ணுறோம், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட், நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங்கான பிளான்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வெஸ்ட் ஃபேஸிங்கான பிளான் தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் லேண்டோ வீடோ வாங்கும்போது ஈஸ்ட் ஃபேஸிங் அண்ட் நார்த் ஃபேஸிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஈஸ்ட்லேயும் நார்த்லேயும் சுபகிரகங்கள் இருப்பதாலும் சவுத்லேயும் வெஸ்ட்லேயும் பாவகிரகங்கள் இருக்கிறதுனாலையும் நாம் அப்படி நினைக்கிறோம். வடகிழக்கில் ஓப்பன் ஸ்பேஸ் விடணுங்கிறதும் இன்னொரு காரணம். ஆக்சுவலாக நம்ம அப்படிலாம் நினைக்க வேண்டியதே இல்லை. வாஸ்துப்படி பிளான் மட்டும் அமைச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாலே போதும். ஆக்சுவலாக சவுத் ஃபேஸிங்க்கும் வெஸ்ட் ஃபேஸிங்க்கும் பிளான்ஸு பர்ஃபெக்டாக அமைக்கலாம். இந்த பிளான் வெஸ்ட் ஃபேஸிங்கான பிளானு. லேண்டோட அகலம் 30 அடியாகவும் நீளம் 40 அடியாக இருக்குது. பில்டிங்கோட அகலம் 22 அடியாகவும் நீளம் 35 அடியாக இருக்குது. 4 பக்கமும் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் அதிக ஸ்பேஸ் விடணுங்கிறதுனால இந்த பிளானில் நார்த்தில் 5 அடி விட்டுருக்கோம். இந்த வெஸ்ட் ஃபேஸிங்கில் எப்போவுமே வாயு மூலையில் தான் நம்ம என்ட்ரன்ஸ் வைக்கணும், வடமேற்கு வாயு மூலையில். அதனால இங்கே உச்ச மூலையில் சின்ன கேட் வச்சுருக்கோம். இங்கே காருக்காக பெரிய கேட் வச்சுருக்கோம். இங்கே கேட்லேருந்து போர்ட்டிக்கோவோட ரைட் சைடில் அவுட்டர் ஸ்டேர் கேஸு. இது அவுட்டர் ஸ்டேர் கேஸுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் நம்ம இதே பிளானை ஃபாலோ பண்ணோன்னா ரெண்டல் பர்பஸ்க்கு விடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த உச்ச மூலையில் கேட் வழியாக நம்ம என்ட்ரு ஆனோம் அப்படின்னா இந்த மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. எப்பயுமே வெஸ்ட் ஃபேஸிங் அப்படின்னாலே நம்ம நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் பிளானில் நம்ம இங்கே நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சுருக்கோம். ஸோ இங்கே வடகிழக்கு ஈசானிய மூலையில் எப்பயுமே ஓப்பன் ஸ்பேஸ் விடணும். அதனால இங்கே லிவிங் ரூம் அமைச்சிருக்கோம். ஸோ இங்கே எப்பயுமே பூஜா ரூமோ அல்லது பூஜா ஷெல்ஃபோ அமைக்கும் போது சூரிய ஒளி படுற மாதிரி ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி அமைக்கணும். ஸோ அதனால இங்கே இந்த ஷெல்ஃப் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கோம். சூரிய ஒளி படுறதுக்காக இங்கே ஸ்ட்ரைட்டாக விண்டோ வச்சுருக்கோம். அடுத்து லிவிங் ரூம்ல இருந்து ரைட் சைடில் டைனிங்ல இருந்து தென்கிழக்கு அக்னி மூலையில் கரெக்டாக கிச்சன் அமைச்சிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஹாலில் இருந்து எகெயின் தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் அமைக்கணும், கரெக்டாக அமைச்சிருக்கோம். இங்கேருந்து அட்டாச்சு டாய்லெட் அமைச்சிருக்கோம். இங்கே பூஜா ஷெல்ஃப் இருக்கிறதுனால டாய்லெட் ஒட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம டாய்லெட்டுக்கும் பூஜா ஷெல்ஃபுக்கும் இடையில இங்கே நம்ம பேசேஜ் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா 4 சைடும் நம்ம போயிட்டு வர மாதிரி நம்ம ஸ்பேஸ் எப்பயுமே விடணும், அந்த மாதிரி விட்டுருக்கோம். ஸோ எல்லா சைட்லேயும் நம்ம விண்டோஸும் கரெக்டாக வெளிச்சம் நல்லா இருக்கிற மாதிரி விட்டுருக்கோம். நீ வரப்போகிற வீடியோவில் இதே 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வெஸ்ட் ஃபேஸிங்கான பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ் எல்லாம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.